ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாட்டி வந்து 3 டாபிக்ஸ் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருந்தேன். இந்த 3ல் நெக்ஸ்ட்டு எந்த டாபிக் நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அதை வந்து வீடியோவாக பண்ணுவோங்கிறதுனால போட்டிருந்தேன். நிறையா பேர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3மே வேணும் அப்படின்னு தான், இந்த ஆர்டர் ஆஃப் 1 2 3 3 2 1 அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தீங்க. பட் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண தான் போகிறோம், 1 by 1 நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். இன்றைக்கி வந்து அதிக ஓட்ஸ் வந்த டாபிக் தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம் இல்லையா? ஆமாம், ஏன்னா நான் நிறைய சேனலில் வந்து பார்க்கும்போது சில டைமில் இந்த வீடியோஸ், யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு உட்காரும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம வீட்டோட கிச்சன் ஆர்கனைசேஷன் டூர்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது உண்மையிலே எனக்கு தெரியாது, நிறைய பேர் நிஜமாகவே கேட்டிருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, டெமோக்ராட்டிக்காக நம்ம ஒரு போல் போட்டு அந்த போலில் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அந்த மக்களுக்கு என்ன ஐடியா தேவையாக இருக்குது அதை ஷேர் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நீங்கள் 3 ஐடியாவுமே உங்களுக்கு கொடுக்கலன்னா இட்ஸ் ஓகே, அது நம்ம கண்டிப்பாக பண்ண தான் போகிறோம். ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா ஒரு வீடியோவுக்கும் உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் ப்ரிப்பேர் பண்ணி அட்லீஸ்ட் இந்த டோட்டல் இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கன்சாலிடேட்டடாக கொடுக்கறதுக்கு இந்த ஐடியாஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 20 ஐடியாஸ் எழுதி அதில் இருக்கிறதெல்லாம் கிராஸ் அவுட் பண்ணிவிட்டு எதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணி கொண்டு வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ப்ரிப்பரேஷன் டைமே தேவைப்படும் இந்த டோட்டலாக கொடுக்குறதுக்கு. சும்மா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஐடியா 10 ஐடியாவை சொல்லிட்டு இதில் ஒரு 10,000 வியூஸ் வந்துச்சு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல, நம்ம ஈஸியாக டக்குன்னு போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஜென்யூனான கண்டென்ட் எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான ஐடியாஸ், ப்ராக்டிக்கலான டிப்ஸ், ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி என்னெல்லாம் ஊரில் இருக்குது அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறது தான். ஆமாம், ஆக்சுவலாக நான் வந்து மோத்தியை நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக டாபிக் செலக்ட் பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மைண்டில் தோணுது இதை பேசலாமா அதை பேசலாமான்னு செலக்ட் பண்ணல. டாப்பிக்கே ஆக்சுவலாக ரொம்ப ரிசர்ச் பண்ணி எது வந்து மக்களுக்கு இம்மீடியட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்க வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு டாபிக் செலெக்ஷனுக்கே அவ்வளோ. அப்புறம் நம்மளுக்கு போலில் வந்து இந்த டாபிக் தான் நிறையா இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா அதுக்கு ஒரு டைம், அதனால தான் இந்த டைம் எடுத்தது. அந்த ரிசர்ச் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷனையும் கொண்டு போய் கொடுக்கணும், எல்லா மக்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாமே யோசித்து ப்ரிப்பேர் பண்ண தான் நான் கூட இருந்து பார்த்ததுனால நான் வந்து சொல்கிறேன். ஸோ ரொம்ப டைம் எடுக்காமல் நேராக வந்து உள்ள கண்டென்ட்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைக் எடுத்து இங்கே மாட்டிட்டேன் ஆக்சுவலாக, ஏன்னா என் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், சரியாக கேட்காதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால் நான் மைக் எடுத்து இங்கே மாட்டிட்டேன். கண்டிப்பாக அட்லீஸ்ட் இந்த தடவையாவது நல்லா வாய்ஸ் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10 இன்கம் ஐடியாஸ் இல்லை பாசிவ் இன்கம் ஐடியாஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த உள்ளே இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஐடியாஸ்குள்ளே போகணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, பாசிவ் இன்கம் ஐடியாஸ்க்கு யூடியூப்பில் எக்கச்சக்கமான ஸ்டாக் குரூஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் குரூஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ ஒரு வெல்த் கிரியேட்டிங் அட்வைசரோ கிடையாது. என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னென்ன மாதிரியெல்லாம் வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் என்ன வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியும். என்னோட டோட்டல் ஜேர்னியில் எனக்கு எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இல்லை, எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஒர்க் அவுட் ஆகலை, இந்த ஐடியாஸ்லாம் நான் ட்ரை பண்ணலாம் நான் குறித்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஏற்கனவே நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமரையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுனாலும் ஜஸ்ட் பியூர்லி பேஸ்டாக நான் சொல்லிட்டேன் இதுதான் கரெக்டு, நம்ம இப்படி போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் எடுங்க. ஏன்னா ஒருத்தரோட சிச்சுவேஷனும் ஒரு மாதிரி இருக்கும். ஒரு ரிட்டையர்மெண்ட் பர்சனுக்கு எடுக்க வேண்டிய டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும், ஒரு 20 year old எடுக்க வேண்டிய டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட் 2 kidsோட அவர் எடுக்க வேண்டிய டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும், ஒரு சிங்கிள் இன்கம் ஏர்னிங்கில் இருக்கிறவர் எடுக்க வேண்டிய டிசிஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரிபடிஸ் சிச்சுவேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். தீஸ் ஆர் ஐடியாஸ். இந்த ஐடியாஸ்லேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த டிஸ்க்ளைமர் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன், இது உங்களுக்கு தெரியணும். செகண்டு, பாசிவ் இன்கம்னா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, தெர் ஆர் 2 streams ஆஃப் இன்கம் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் இன்கம், இன்னொன்று பாசிவ் இன்கம். ஆக்டிவ் இன்கம்னா என்ன, ஒருத்தர்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொட்டி கடை வைக்கிறாரு.
5 லட்ச ரூபாய்க்கு வச்ச பொட்டி கடையில் எனக்கு ஒரு 50,000 ரூபா மாதமான வருமானம் வருது. அதுக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு அந்த பொட்டி கடைக்கு ஜாமான் வாங்குறதுலேருந்து நான் அது ஃபுல் டைம் அதிலே உட்காந்து அதையே நான் பார்க்குறேன். ஆக்டிவ் இன்கம். ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் அந்த வேலையை தான் பார்க்குறேன். நைட் வந்து நான் என் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆக்டிவ் இன்கம். நமக்கு வர சேலரி எல்லாமே ஆக்டிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னோட மணியை நான் அதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து எனக்கு சில அமௌண்ட் எனக்கு திருப்பி ரிட்டர்னாக கிடைக்குது. இதுதான் பாசிவ் இன்கம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? நம்மளோட டைம், நம்மளோட உழைப்பு, நம்மளோட இன்வால்மெண்ட் தான் இதில் இருக்கிறது. இப்போ உங்கள் ஏரியாலே ஒரு பெட்டிக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்காரு. இந்த பெட்டிக்கடையில் எனக்கு மாதமானா ஒரு 50,000 ரூபா வருமானம் வருது இந்த பெட்டிக்கடையில் இருந்துன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 50,000 ரூபா earn பண்ணுறாருன்னா ஆனுவலி அவர் 6 லட்ச ரூபா earn பண்ணுறாரு. அவர் போட்டிருந்த டோட்டல் அமௌண்ட், அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டில் அவர் திருப்பி ஒரு வருஷமும் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு, திருப்பி அதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது இல்லையா? இந்த ஆக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிற ஐடியா ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கிற ரிட்டர்னில் இருக்காது. அந்த மைண்ட் ஷிஃப்ட் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்ம மைண்ட் செட்டை வந்து பாசிவ் இன்கம்க்கு எல்லாரும் நாளை காலையில் எந்திரிச்சோன்னே எனக்கு மாதமானா நான் போட்ட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு 10% 20% எனக்கு ரிட்டர்ன் வந்துருச்சுன்னா நான் பாட்டில் ஹாப்பியாக இருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு பாசிவ் இன்கம் ஐடியாவே வேர்ல்டில் எங்கேயுமே கிடையாது. அப்படி இருந்துருந்துச்சுன்னா எல்லா மக்களும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? ஸோ மைண்ட் செட் வகையில் நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகணும். பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு கிடைக்க போகிற ஐடியாஸ் இவ்வளோ தான். இதில் இருந்து தான் எனக்கு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை நான் இந்தளவுக்கு தான் வச்சுக்கணும். இது வந்து ஒரு லாங் ஜேர்னி. ஒரே ஒரு இன்கம் ஸ்ட்ரீம்லேருந்து மட்டும் என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிவ் இன்கம் எடுக்க முடியாது. இந்த வருஷத்துக்கு நான் செட் பண்ண போகிற கோல் இவ்வளோ தான். எனக்கு இந்த டோட்டல் இயரில் ஒரு 30,000 ரூபா, இந்த டோட்டல் இயருக்கு ஒரு 30,000 ரூபா என்னோடய பாசிவ் இன்கமாக நான் அச்சீவ் பண்ணனா ஓகே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வச்சிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து ஒருத்தர் வந்து 3 லட்ச ரூபா எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கலாம். ஒருத்தர் எனக்கு 3,000 ரூபா நான் அச்சீவ் பண்ணிட்டேன்னா ஓகே இந்த வருஷத்தில் நினைக்கலாம். ஒருத்தரும் ஒரு அச்சீவபிள் டார்கெட் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரீம்லேருந்து வரணும். ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து 1000 ரூபா கிடச்சிருக்கும், இன்னொரு ஸ்ட்ரீம்லேருந்து ஒரு 2000 ரூபா கிடச்சிருக்கும். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்லேருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் கிடைக்கும். இட்ஸ் லைக் எ மேரத்தான். நம்ம உடனே ஒரு கெட் ரிச் குவிக் ஐடியா கிடையாது நம்மளோட பாசிவ் இன்கம் ஐடியாஸ். திஸ் இஸ் டு சப்போர்ட் யுவர் ஆக்டிவ் இன்கம். நம்ம ஆக்டிவ் இன்கம் நீங்கள் தனியாக எல்லாருமே பண்ணணும். அதை சப்போர்ட் பண்ணுறது தான் பாசிவ் இன்கம். ஓகே, ஆல்ரெடி நிறைய டைம் எடுத்தாச்சு இதுக்குள்ளே. ஸோ வில் கெட் இன் டு தி ஐடியாஸ் நவ். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியா வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்க் கம்மியாக தான் நான் எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே நான் எடுக்கவே மாட்டேன். இது ரொம்ப கன்வென்ஷனல் ஐடியா. ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் என் கையில் வந்திருக்கு, இதை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு இருக்கிறவங்க, நான் ஒரு சொத்தை விற்றுட்டேன், என்னோடய கடைசி டைம் வந்து நான் ஆல்மோஸ்ட் என்னோடய 50ஸ்க்கு வந்துட்டேன், இதுக்கு மேலே நான் இந்த ஃபண்டை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷனல் ஐடியா தான் இது. உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். எஃப்டி மந்த்லி பே அவுட் இல்லையா? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நம்ம மந்த்லி பே அவுட்டாக எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா நான் போட்டிருக்கேன். அந்த 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு மாதமானா 6,000 ரூபாய் எனக்கு வந்து பேங்க்லேருந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு 10 இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 10 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எல்லாமே ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சேஃப்டி நெட்டுங்கிற ஒன்றே கிடையாது. ஸோ சேஃப்டி நெட்டுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாவது நீங்கள் உள்ளே வச்சுருக்கணும். அதுதான் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட். எஸ்பெஷலி உங்களோட ஏஜ் குரூப் எதை பொறுத்து 50+ இருக்கீங்க, 60+ இருக்கீங்க, இதுக்கு மேலே நல்லா பெரிய ரிஸ்க்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. ஈக்விட்டியில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த டைம்லலாம் கண்டிப்பாக அட்வைசபிளே கிடையாது. ஏன்னா ஈக்விட்டி மார்க்கெட் எந்தளவுக்கு வாலட்டைல்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 lakhs இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அதில் ஒரு 1 lakh எடுத்துகிட்டு போய் எஃப்டியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு சேஃப்டி நெட். நமக்கே ஏதாச்சும் அவசரமாக தேவைப்படுது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எடுத்து தான் ஆகணும்னு நினச்சாலும் மற்ற எதுலேயுமே கை வைக்க முடியாது, நான் இதில் தான் கை வைக்க முடியும். இது எனக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக எனக்கு இது வந்து கீழே வந்து எனக்கு ஆக்ட் பண்ணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆன்லைனில் ஆக்சுவலாக அந்த பஜாஜ் ஃபின்சர்வ், குவேரா இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் இருக்குது. இந்த போர்ட்டல்ஸ்லாம் நீங்கள் போய்ட்டு ஈஸியாக எஃப்டி ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் ஆக்சுவலாக ஒரு வீடியோ, இந்த எஃப்டியை எப்படி ஓப்பன் பண்ணலாம், எஃப்டியில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத பற்றி பேசுகிறதே ஒரு ஐடியாவும் ஒரு வீடியோ. ஸோ என்னால் டோட்டல் டீட்டெயிலில் போனோன்னா இது ஒரு 2 to 3 hours மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆயிரும். ஸோ டு கீப் இட் ஷார்ட் நான் ஐடியா வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம டீட்டெயில் வந்து
இன் ஃபியூச்சர் நம்ம ஒரு வீடியோவில் கவர் பண்ணலாம். ஓகே, ஐடியா நம்பர் 2, இது வந்து பாண்ட்ஸ் வயா போர்ட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாண்ட்ஸ் வயா போர்ட்டல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்கள் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பாண்ட்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து கடன் வாங்குறதுக்காக பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாண்ட்ஸை வந்து நீங்கள் போய் போர்ட்டல் மூலிமா பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதில் உங்களுக்கு மந்த்லி இன்கம் ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. Win12ன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, கோல்டன் பைன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு 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 டெமோ மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன்லேயே நான் பண்ணியிருக்கிற ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது கோல்டன் பைங்கிற வெப்சைட்குள்ளே நான் வந்து போயிருக்கேன். இந்த கோல்டன் பை வெப்சைட்டில் இப்போ இதுக்குள்ளே போனோன்னா அவங்கள்ட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நான் சொன்ன விஷயத்துக்கு மட்டும் நம்ம டேரெக்டாக போகலாம். இந்த ப்ராடக்ட்ஸில் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னால் என்னென்னா, இந்த கம்பெனிஸ் எல்லாம், இந்த மிட்லேண்ட் மைக்ரோ ஃபைனான்ஸ்ன்னு இருக்குது, இங்கே வேதிகா கிரெடிட்ன்னு இருக்குது, ஏர்லி சேலரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாருமே வந்து தே ஆர் கெட்டிங் மணி ஃப்ரம் யூ. உங்ககிட்ட இருந்து அவங்க கடன் வாங்குறாங்க, அந்த கடனுக்கு அவங்க வட்டி செலுத்துவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த மிட்லேண்ட் மைக்ரோஃபின் வந்து நான் சொல்கிறேன். ஒரு தடவை நீங்கள் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பாண்டுக்கும் ரேட்டிங்னு ஒன்று இருக்கும். இது கிரெடிட் ரேட்டிங். இந்த கிரெடிட் ரேட்டிங்கில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இதில் கீழே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், இங்கே இதில் ஏஏ ட்ரிபிள் பி இந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. லோவஸ்ட் ரிஸ்கில் இருந்து ஹையஸ்ட் ரிஸ்க் வரைக்கும் போகும். டின்னு போட்டிருந்தாங்கன்னா ஹையஸ்ட் ரிஸ்க்கு, அது வரைக்கும். மற்றது எல்லாமே வந்து லோவஸ்ட் ரிஸ்க்கு. ஸோ AAA பாண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா மோஸ்ட்லி அது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் மாதிரி இருக்கும். அங்கே வந்து உங்களுக்கு ரிஸ்க்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதுக்குள்ளே போய் நீங்கள் ரீசர்ச் பண்ணி கற்றுக்க வேண்டியது இருக்குது. சீனியாரிட்டி என்ன, அதுக்கப்புறம் ஒரு டிஃபால்ட் ஹிஸ்ட்ரி இவங்க எதுக்காக கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் போட்டிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒரு யூனிட் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 98,445 ரூபா நம்ம கொடுத்தோன்னா ஒரு யூனிட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேஷ் ஃப்ளோ டைம்லைன் இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. இப்போது ரிமைனிங் டென்யூர் இதில் எவ்வளோ நாள் பேலன்ஸ் இருக்குது, 1 year 11 months 28 daysக்கு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த 98,000 நம்ம உள்ளே போட்டு வச்சிட்டோன்னா எப்படி வந்து நம்ம கிடைக்க போகுது. டோட்டலாக இந்த ஆல்மோஸ்ட் 2 years இருக்கு இல்லையா, ஆல்மோஸ்ட் 2 yearsல 1 லட்சம் நான் போட்டதுக்கு எனக்கு வந்து 23,054 ரூபா எனக்கு வட்டியாக திருப்பி கிடச்சிருக்கு. அந்த கேஷ் ஃப்ளோ டைம்லைன்லையும் நம்ம போய் உள்ளே பார்த்துக்கலாம். இப்போது 30 ஆகஸ்ட் அப்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தீங்கன்னா இது டோட்டல் ரிசீவபிள், நெட் ரிசீவபிள்னால் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 883, ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 795.2. ஒரு மாதமும் 821 ரூபா, 795 ரூபா இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது எனக்கு மாதமான 1000 ரூபா நான் இதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு வச்சுட்டு இப்போ இதில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு 1000 rupees பாசிவ் இன்கம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபைலை போய் நான் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஐடியாஸ் உங்களுக்கு நிறைய இருக்குது. கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு இன்வெஸ்ட் இன் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்னு. கோல்டன் பை மட்டும் கிடையாது, நான் கோல்டன் பைக்கு அம்பாசிடரும் கிடையாது, உங்களுக்கு ப்ரொமோட்டும் பண்ணல. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, டு கோ அண்ட் செக். இதில் போய் இந்த கேஷ் ஃப்ளோ டைம்லாம் நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ என்னோட டார்கெட், நான் இந்த வருஷம் எவ்வளோ நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு சோர்ஸ்லேருந்து எவ்வளோ க்ரியேட் பண்ண முடியும். என்கிட்ட இன்றைக்கி 1 லட்ச ரூபா இல்லையே அப்படின்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த 1 லட்ச ரூபாய் ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு 1 lakh நம்ம க்ரியேட் பண்ணோம். மாதமான நான் ஒரு 10,000 ரூபா எடுத்து வைக்கிறேன். இந்த மந்த் முடியும் போது, இந்த வருஷம் முடியும் போது என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்கும். அடுத்த வருஷம் ஆகும்போது என்கிட்ட 1 லட்ச ரூபா பணமும் இருக்கும், அதுலேருந்து மாதமான எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கையில் காசும் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்லோவாக பில்ட் பண்ணுறது தான் பின்னாடி ஒரு ஆலமரமாக நமக்கு வளர்ந்து நிற்கும். ஓகே, ஐடியா நம்பர் 3. ரிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா எனக்கு தெரியல. அப்படின்னா என்னென்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளால் இப்போ நம்ம மால்ஸ் பார்க்குறோம், பெரிய பெரிய ஐடி பார்க்ஸ் பார்க்குறோம். இதிலெல்லாம் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம இன்வெஸ்டராக இருக்கிறது. நம்மளால் ஒரு பெரிய மால் கட்ட முடியுமா, ஒரு பெரிய ஐடி பார்க் கட்ட முடியுமா, அது எல்லாத்தையும் ரெண்டல் கூட்டு எடுக்க முடியுமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் இல்லையா. அதுக்கு தான் இந்த RITஸ்ங்கிற கம்பெனிஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே இது ஆக்சுவலாக இப்போது பயங்கர மேண்டேட்டடாக தான் இருக்குது. கவர்மெண்ட் இது இன்னும் ரொம்ப சீரியஸாக ரெகுலேட் பண்ணி அதை செபியே மேண்டேட் பண்ணி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்தியாவில். இப்போ மைண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊரில் ஒரு
ரெட் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு 3 மால் வச்சுருக்கேன், நான் ஒரு 10 ஆஃபீஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் வந்து நம்மளோட நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பிஎஸ்சிலையும் போய் பார்த்தீங்கன்னா மைண்ட் ஸ்பேஸோட ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்கள மேண்டேட் பண்ணுவாங்க. 90% ஆஃப் த ரெண்டல் நீங்கள் கலெக்ட் பண்ணுற ரெண்டல்லேருந்து டிவிடெண்ட்டாக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கணும். அதை வந்து பிரித்து கொடுக்கணும். எவ்வளோ லாபம் வந்திருக்கோ அந்த லாபத்தை வந்து குவார்ட்டர்லி இந்த கம்பெனிஸ் வந்து பிரித்து கொடுப்பாங்க. இப்போ 1 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு குவார்ட்டர்லேயும் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த குவார்ட்டருக்கு ஒரு 5,000 ரிட்டர்ன் கிடைக்குது. இந்த வருஷத்துக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் 20,000 ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்குபன்சி சூப்பராக இருந்தது, எனக்கு ஒரு 20,000 எனக்கு இந்த வருஷத்தில் பாசிவ் இன்கமாக கிடச்சிது அப்படின்னா இதில் டபுள் பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு அவங்க ப்ராஃபிட் ஷேர் பண்ணதில் இந்த இந்தியாவோட கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் பூமில் நீங்கள் ஆல்ரெடி பார்ட் ஆகிட்டீங்க. அதுலேருந்து உங்களுக்கு டிவிடெண்ட்டாக அவங்க கொடுத்த ரெண்டல் ஈல்டுலேருந்து உங்கள் கையில் கிடச்சிது. இந்த ரெண்டல் ஈல்டு போக உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, இந்த கம்பெனிஸோட க்ரெடிபிலிட்டியும் இந்த கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் வளர உங்களோட ஷேர் ப்ரைஸும் மேலே ஏறிட்டு தான் போயிட்டுருக்கும். அஃப்கோர்ஸ் தெர் இஸ் அ டவுன் சைட், கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் நம்ம நிறைய ரீசர்ச் பண்ணி டிசைட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் நான் சொன்ன முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பேசிட்டு எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும். பட் REITs இஸ் a வெரி வெரி குட் எக்ஸாம்பிள். நான் REITஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இன் இந்தியா வந்து பின்னாடி நம்ம ஐடி பார்க்ஸ் கட்டுறதை ஸ்டாப் பண்ண போகிறோமா, மக்கள் மாலுக்கு போகிறத ஸ்டாப் பண்ண போகிறோமா, இதெல்லாம் யார் கட்டி விட போகிறாங்க? ஏதோ ஒரு சின்ன கம்பெனி கட்டிட்டு நம்மக்கிட்ட ரெண்ட் கலெக்ட் பண்ண போகிறதில்ல. இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய கார்பரேட்ஸ் தான் வந்து பில் பண்ணுறாங்க, அதுலேருந்து ரெண்டலில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இதிலேருந்து நம்ம எப்படி ப்ராஃபிட் ஆக முடியுங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் இந்த REITs. இதை பற்றி ஒரு பெரிய வீடியோவே பண்ணலாம். இப்போதைக்கு உங்களுக்கு சின்னதாக இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா நம்பர் 4, இது வந்து டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். ஓகே, இது நிறையா பேர் வந்து நம்ம எல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ்னே சில ஸ்டாக்ஸ் இருக்குது இந்தியாவில். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபேமஸ் ஃபார் கிவிங் டிவிடெண்ட்ஸ்னு. இதை நீங்கள் யூடியூப்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், டிவிடெண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்னு. நிறைய பேர் இதை ஸ்பெஷலைஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ChatGPT, Google Gemini மாதிரி ஒரு AI கிட்ட போய் கேட்டிங்கனாலும் இந்த டிவிடெண்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பற்றி ஒரு கிளாஸே உங்களுக்கு எடுக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிவிடெண்ட்ஸ்னால் என்ன? ஒரு குவார்ட்டர்லையும் கம்பெனி ஏர்ன் பண்ணுறதுலேருந்து அதோட ஷேர் ஹோல்டர்ஸ், நீங்கள் போய் இப்போ ஒரு ITC ஸ்டாக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ITCன்னா உங்களுக்கு தெரியும்ல, எக்கச்சக்கமான FMCG ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ITCங்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணுறாங்க, அவங்க தான் விற்கிறாங்க. அவங்கள்ட்ட கிடைக்கிற ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த ப்ராஃபிட்லாம் கம்பெனியே வச்சுக்க முடியுமா? முடியாது. கம்பெனி ஒரு 51% வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்கன்னா, பேலன்ஸ் 49% வந்து பப்ளிக்லேருந்து எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டை வந்து எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். அந்த 49%க்கும் பிரித்ததுக்கப்புறம் ஒரு யூனிட்டுக்கும் ஒரு ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கும், நீங்கள் ஒரே ஒரு ITC ஷேர் வச்சுருந்தாலும் உங்களுக்கும் ₹3.50 கொடுக்கணுன்னா ₹3.50 கொடுத்து தான் ஆகணும். அது உங்களோட லாபம். ITC விற்றதில் உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ப்ராஃபிட் ஷேர் தான் அந்த டிவிடெண்ட். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது இந்த screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீனர் வெப்சைட்ஸ் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் எக்கச்சக்கமான விஷயத்தை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் அதில் ITC ஸ்டாக் எடுத்திருக்கேன். ITC ஸ்டாக் வந்து 3 years ago என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தது? ₹313.18 இருந்தது. இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் 404 இருக்குது இல்லையா? ஸோ 300 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா 3 yearsக்கு முன்னாடி, இன்றைக்கி என்னோடய க்ரோத் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கேயே போட்டிருப்பாங்க கீழே. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 28% எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வெப்சைட்ஸ்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தோன்னா, இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள், இந்த கம்பெனி இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ. இந்த கம்பெனிக்கு கடனே கிடையாது பெரிய அளவில். அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கும் நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்ருக்காங்க. 3.5% கொடுத்துட்ருக்காங்க, 3.55% கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஹாஸ் பீன் மெயின்டைனிங் அ ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட் ஆஃப் 78.6. ஹெல்தி டிவிடெண்ட் பே அவுட்னா என்னங்கிறதெல்லாம் நீங்கள் போயிட்டு கூகுளில் ரீசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். இப்போ இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க? ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து புக் வேல்யூலேருந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் இன்க்ளூட் அதர் இன்கம்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ITC வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்க்ரீனர் வெப்சைட் மூலிமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 1 லட்ச ரூபா நீங்கள் ITCயில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அதில் ஒரு 28% ஆல்ரெடி உங்களோட ஸ்டாக் க்ரோ ஆகிருக்கும். வருஷத்துக்கு அவன் 3.55% 3 வருஷத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. வருஷத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, குவார்ட்டர்லியே கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த குவார்ட்டர்ஸ் ஐடிசி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் பர்சனலாக ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணல லாஸ்ட் 3 இயர்ஸில். இப்போ வி ஹவ் இன்வெஸ்டட் இன் ஐடிசி. நீங்களும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டுங்கிறத இந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது டிவிடெண்ட்காக. ஓகே, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அந்த அப்ஜெக்டிவ்காக நான் ஐடிசியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட டிவிடெண்ட் வந்து எப்படி ஈல்டு வரப்போகுதுன்னா பின்னாடி நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் ஸ்டாக் வச்சுருக்கேன்னா 10 இயர்ஸ் டவுன் த லைன் அந்த ஸ்டாக்கும் அப்ரிஷியேட் ஆயிருக்கா, அதுலேருந்து எனக்கு எவ்வளோ டிவிடெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த ஐடியாஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த பார்த்த ஐடியாஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுல எனக்கு ஒரு 500 ரூபா கிடச்சிது, அடுத்ததில் ஒரு 1000 ரூபா கிடச்சிது, அதுக்கு அடுத்ததில் ஒரு 1000 ரூபா கிடச்சிது, 4ஆவது வச்சிருக்கிறதுல ஒரு 1000 ரூபா கிடச்சுன்னா ஆல்ரெடி நான் ஒரு 4500 ரூபா எனக்கு மந்த்லி ஆனால் ஒரு 4500 எக்ஸ்ட்ரா ஆன் டாப் ஆஃப் மை சேலரி என்னோடதை சேர்த்துக்கிற மாதிரி என்னால் பில்ட் பண்ணிக்க முடியும். இட் டேக்ஸ் டைம். ஆனால் நம்ம பார்த்துருக்கிற இந்த ஐடியா இஸ் a வெரி குட் ஐடியா, வெரி அண்டர் யூட்டிலைஸ்ட் ஐடியா. இதை பற்றி நிறைய ரீசர்ச் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஐடியா நம்பர் 5, இது நம்ம புராதான ஐடியா, இருக்கிறதுலையே ஒன் ஆஃப் த பழைய ஐடியா. இது வந்து சௌமியாவுக்கு எங்கள் மாமனாருக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஐடியா, ரெண்டல் இன்கம் ஐடியா. ரெண்டல் இன்கம்னா என்னென்னா நம்ம வச்சுருக்கிற சொத்துலேருந்து, நம்ம கட்டி வச்சுருக்கிற பில்டிங்லேருந்து நம்ம வாடகை வாங்குறது. கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு அந்த வாடகை வந்துகிட்டே இருக்கும். அதிலேருந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பே பண்ணுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போனதுக்கப்புறமா வில் கெட் அ நெட் ஈல்டு. அதிலேருந்து நமக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இந்த காலத்தில் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, ரெண்டல் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹவுசஸ்ங்க கோயிங் ஃபார்வர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்க, இல்லை இந்த வீடியோ வந்து யாரோ ஒருத்தர் கோலாலம்பூரில் இருக்கிறவங்களே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, ஒன் பார்ட் ஆஃப் யுவர் ஹோம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரே ஒரு ரூம், எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 4 பேர் இருந்தோங்க. 2 பசங்களும் இப்போ வந்து ஃபாரினுக்கு படிக்க போயிட்டாங்க, இல்லை வேறு ஊருக்கு படிக்க போயிட்டாங்க. ஒரு ரூம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த ஒரு ரூமை மட்டும் நம்ம ஏர்பிஎன்பியாக யூஸ் பண்ணிக்க முடியுமானா அப்சல்யூட்லி ஏர்பிஎன்பியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு ரூமை ஏர்பிஎன்பியாக பண்ண முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பர்டிகுலர் போர்ஷனை வந்து ஒரு ஸ்டூடியோ செட்டப்புக்காக நீங்கள் செட் பண்ணி வாடகை கூடலாம். ஒரு நல்ல சிட்டியில் இருக்கீங்க, அங்கே வந்து யூஸ் பண்ணலான்னா. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த ட்ரில்லிங் மிஷின் இருக்கு இல்லையா, சேத்துல யூஸ் பண்ணுறாங்களே ட்ரில்லிங் மிஷின். இதை போய் நீங்கள் ஒரு ஹார்ட்வேர் கடையில் ரெண்டலுக்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை எடுக்கிறதுக்கு 1000 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா அவங்க ரெண்டல் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு ட்ரில்லிங் மிஷினோட காஸ்ட் வந்து 8000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 8 நாளைக்கு அது வாடகைக்கு போயிடுச்சுனாலே அந்த 8000 ரூபா காஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ அது வந்து ஒரு 100 தடவை வாடகைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஹார்ட்வேர் கடையில் எவ்வளோ தடவை வாடகைக்கு போகும்? 100 தடவை வாடகைக்கு போகுதுன்னா ஆல்மோஸ்ட் 1 lakh அதோட டோட்டல் ரெண்டல் இன்கம் ஈல்டு மட்டும். ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் ஒரு பேசிக் கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமரா சென்னையில் போய் நான் இன்றைக்கி ரெண்டலுக்கு எடுக்கணும்னாலும் ரொம்ப பேசிக்காக 2000 ருபீஸ் அதை நான் பே பண்ணால் தான் ஒரு நாளைக்கு எடுக்க முடியும். ஒரு 100 டேஸ்க்கு நீங்கள் ரெண்டல் கொடுத்தீங்கன்னா 2 lakhs த காஸ்ட் ஆஃப் த கேமரா இஸ் கவர்டு. கரெக்டாக? இதுக்காக புதுசாக போயிட்டு ஒரு கேமரா வாங்கி அதை நான் ரெண்டல் கொடுக்க போகிறேன்னு ஆரம்பிக்காதீங்க. சிட் அண்ட் திங்க், நம்மக்கிட்ட இருக்கிறதுல எதை ரெண்டலுக்கு நம்ம கொடுக்கலாம். நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு லேப்டாப் இருக்குது. ரெண்டல் லேப்டாப் நம்ம கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது போர்ட்டலில், அந்த OLX மாதிரி போர்ட்டலில் வந்து நம்ம ரெண்டல் லேப்டாப் கொடுக்கலாமா? நம்ம இதுக்கு எப்படியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம், இதெல்லாம் அதை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. ரெண்டல்னால் ஒரு பெரிய பில்டிங், நம்ம இந்த வீடு கட்டணும், இந்த கடை கட்டணும், இதுலேருந்து தான் நம்ம ரெண்டல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இனிமேல் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ரூம் கூட ரெண்டல் ஐடியா தான். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளும் ரெண்டல் ஐடியா தான். ஸோ சிட் அண்ட் திங்க், உங்ககிட்ட இருக்கிற நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் ரெண்டல் இன்கம்மாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, 6வது சொல்ல போகிறது, நிறைய பேர் இதை பற்றி கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் SLBMனு சொல்லுவாங்க. ஓகே, SLBMல வந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக இருக்கணும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க. நான் இப்போ ஐடிசி சொன்னேன் இல்லையா, ஐடிசி வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டாக், நிறைய பேர் வச்சு வாங்கக்கூடிய ஒரு ஸ்டாக், ஒரு டிமாண்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக், ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. SLBMனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்ஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஐடிசி ஸ்டாக் வச்சுருக்கேன். என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 100 ஐடிசி ஸ்டாக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு 100 ஐடிசி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறேன். இந்த ஐடிசி ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறேன், அது மட்டும் நான் ஐடிசி ஸ்டாக் வச்சுருக்கேன். அவங்க டிவிடெண்ட் கொடுத்தாங்கன்னா டிவிடெண்ட் வாங்கிக்கிறேன். அது அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அப்ரிஷியேட் ஆகுது. இதுதான் என்னோடய சைட்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு சைடில் இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த பொசிஷன்ஸ் எடுக்கிற இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா?
நீங்கள் முன்னாடி இந்த ஃபினான்ஸ் வீடியோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க, வி ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட், வி ஆர் கோயிங் ஃபார் லாங், இப்படியெல்லாம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் போகிறதுக்கு உங்களோட நீங்கள் சும்மா வச்சுருக்கிற ஐடிசி ஸ்டாக்ஸ் இருக்குல்ல, இந்த ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து வாடகைக்கு தேவைப்படும். ஓகே, உங்களோட ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு லெண்ட் பண்ணலாம் ஃபார் பர்டிகுலர் பீரியட். இது எதுவுமே நம்ம பயந்துட்டு பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது ஒரு இல்லீகல் மெக்கானிசமும் கிடையாது. இது செபியே ரெகுலேட் பண்ண ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம். இந்த உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் அவங்களுக்கு லெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க தே ஹாவ் டு பே யூ சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி. இது வந்து நீங்கள் வந்து பிட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஸ்டாக் 500 இந்த 500 ஸ்டாக்கை நான் உனக்கு லெண்ட் பண்ணுறதுக்கு நான் 5 சார்ஜ் பண்ண போகிறேன். இந்த 5 நான் இங்கே பிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து இல்லை நான் 3 நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை 2 பேருமா சேர்ந்து நீங்கள் 4 டிசைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 500 ஸ்டாக்கில் ஒரு 100 ஸ்டாக் வச்சுருக்கீங்க. 100 ஸ்டாக்கை நீங்கள் 10 நாளைக்கு அவருக்கு லெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 10 நாளைக்கு நீங்கள் லெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக்குக்கு 4 100 ஸ்டாக்குக்கு உங்களுக்கு 400-500 அவர் உங்களுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிற ஐடியலான விஷயத்துலேருந்து நம்மளால் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த ஐடியாஸ் பற்றிலாம் இது ஒரு பெரிய டாபிக் டு டிஸ்கஸ். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோவில் எல்லா டாப்பிக்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ்குள்ளேயும் போக முடியாது. இந்த ஐடியாஸ் பற்றி நீங்கள் ரீசர்ச் பண்ண ஆரம்பிங்க. இன்கேஸ் உங்களுக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வி வில் பிக் த டாபிக். அந்த டாப்பிக்கை வந்து நம்ம ஒரு தனி வீடியோவாக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பண்ணுவோம். ஓகே, இது ஐடியா நம்பர் 6. ஐடியா நம்பர் 7 இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அதுதான். இது ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம் தான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சௌமியாவுக்கு இது ஒரு ஆக்டிவ் இன்கம் ஸ்ட்ரீம். ஆனால் இது ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாகவும் உங்களால் பண்ண முடியும். கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் அதுக்கான எஃபர்ட்டும் உங்களால் போட முடிஞ்சதுன்னா பிளாகிங் இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு ரைட்டிங் சூப்பராக வரும், பிக்சர்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுறதுக்கும் சூப்பராக வரும். அவங்க பிளாக்ஸ் பண்ணலாம், வெப்சைட்ஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட் மூலிமா உங்களுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் மூலிமா உங்களுக்கு மந்த்லி ஆனால் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். யூடியூப் பிளாகிங் பண்ணுறீங்களா, யூடியூப்பில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி கண்டென்ட் க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி அது மூலிமா ஒரு பாசிவ் இன்கம் க்ரியேட் பண்ண முடியும். பட் ஃபார் திஸ் இது எந்த உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எதுவும் இதுக்குள்ளே போடல. உங்களோட உழைப்பு, உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட ப்ரொஃபஷனலிசத்தை வச்சு தான் அந்த ட்ரஸ்ட் க்ரியேட் பண்ண முடியும். சௌமியா வந்து இன்றைக்கி இதிலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு 7 years ஆஃப் ஹார்ட் ஒர்க் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் டைம். அட்லீஸ்ட் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்னொரு 5 yearsல ஓகே ஐ வில் ஸ்டார்ட் சீயிங் சம் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ யூ ஷுட் கன்சிடர் திஸ் ஆஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. எல்லாருமே எல்லா பிளாட்ஃபார்மையும் ட்ரை பண்ணணும். இது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் இங்கே பயங்கரமாக இருப்பேன், எனக்கு மட்டும்தான் 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து யாருமே நினைக்கக்கூடாது. எல்லாரும் வி ஷுட் ஆல் பி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். நீங்கள் புதுசாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து அடுத்த ஐடியா ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ நான் இது யூடியூப் பற்றி அப்படிங்கிறனால நான் ஒரு கமெண்ட் சொல்கிறேன். யூடியூப் வந்து ஒரு 5 years முன்னாடி இருந்த யூடியூப்க்கும் இப்போக்கும் மேசிவாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்னா யூடியூப் பிளாகிங் அப்படி பிளாக் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு மிஸ்கன்செப்ஷன் தான். சும்மா நம்ம எந்திரிக்கிறோம், எடுக்கிறோம், போடுறோங்கிற மாதிரி கிடையாது. அதில் நம்ம ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியணும்னா ஒரு நேச்சுரல் கனெக்ட் கிரியேட் பண்ணணும். உங்க கூட யாராவது ஒருத்தருக்கு ஒரு கனெக்ட் கிரியேட் ஆகணும். மோத்தி சொன்ன மாதிரி தான் எனக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. இந்த ஒரு இப்போ நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்குறாங்க இல்லைங்களா, அது வந்து ஓவர் நைட்டில் வந்து நடந்துடல. ஒரு 7 வருஷம் உழைப்பு. ஆனால் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். எது நம்மளுக்கு கரெக்டாக வரும், நம்ம மக்கள் கூட எது கனெக்ட் ஆகும் வந்து எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். இன்னொன்று, நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும்னா அந்த குவாலிட்டியான கண்டென்ட், ப்ராப்பரான ஜென்யூனான கண்டென்ட் போட்டால் தான் நீங்கள் ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் நம்பர் 8க்கு நம்ம மூவ் ஆகலாம். பாயிண்ட் நம்பர் 8 என்னன்னா பியர் டு பியர் லெண்டிங். இது ஒன்றுமே இல்லைங்க, நம்ம பக்கத்தில் எல்லாருக்கும் கடன் கொடுக்குறோம், கடன்லேருந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போது ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்ணி சில பிளாட்ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது. ஆனால் இது ஒரு நியூ ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இதை நானே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இன்னும் அசஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அது ஒரு நியூ ஏரியா, நீங்களும் ரிசர்ச் பண்ண வேண்டியதுக்கான ஒரு ஏரியா. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேர் சென்ட் அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, லெண்ட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்போ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஆர்பிஐ கவர்ன் பண்ணி, ஆர்பிஐ அப்ரூவ் பண்ணி இவங்களை தான் பியர் டு பியர் லெண்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது. நான் அது ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு 10 பேர் 10,000 கேட்குறாங்க. இந்த 10,000 ரூபாயை நான் 10 பேருக்கு கடனாக இது மூலிமா கொடுத்துட்றேன். அதுலேருந்து எனக்கு மாதமானா 10%, 12% இன்ட்ரெஸ்ட் எனக்கு அவங்க எனக்கு பே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் அண்ட்
அந்த ப்ரீமியமும் பே பண்ணணும். இந்த இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அதில் ஒரு ஃபீயை, ஒரு ஸ்மால் ஃபீ வந்து அவங்க டிடக்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணியை உங்களுக்கு அவங்க பே பண்ணிடுவாங்க. இது கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணி இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இல்லை, நான் ரீசர்ச் பண்ணும்போது இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஒரு சில சின்ன மிஸ்டேக்ஸ் போயிட்டு ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக இவங்களுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுத்து ஃபைனும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஒரு நியூ ஏரியா. எந்த நியூ ஏரியா வந்தாலும் அதில் இந்த மாதிரியான சேலஞ்சஸ் நடக்கும். அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணி அந்த ஏரியா வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ஸோ வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் சி இது எப்படி வருதுன்னு. இல்லை நான் இப்போயே வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா அப்படியோ இந்த டிசிஷன் வந்து நீங்கள் எடுங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பியர் டு பியர் லெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுக்கு ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்ரூவ் கூட பண்ணியிருக்காங்க. ஒரு என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் கீழே இதெல்லாம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக இதையும் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஐடியா நம்பர் 9, ஃப்ரீலான்சிங் அண்ட் கிக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிற ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேனலில் நீங்கள் தம்ப்நெயில் பார்ப்பீங்க. இந்த தம்ப்நெயில்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 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 பையன் தான் வந்து எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணார். நாங்கள் உங்களுக்கு தம்ப்நெயில் பண்ணி கொடுக்கட்டுமா, எங்களுக்கு ஒரு தம்ப்நெயிலுக்கு இவ்வளோ ஃபீ மட்டும் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தான் எங்களுக்கு ரீச் அவுட் பண்ணார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவர் இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களை மாதிரி நிறையா யூடியூபர்ஸ்க்கு அவங்க ரீச் அவுட் பண்ணி இந்த தம்ப்நெயில் நான் க்ரியேட் பண்ணுறேன், நான் ஒரு 10 பேருக்கு க்ரியேட் பண்ணுறேன், ஒரு வாரத்துக்கு நான் 10 தம்ப்நெயில் என்னால் க்ரியேட் பண்ண முடியும், இட் இஸ் கோயிங் டு டேக் மீ ஒரு 3 hours தான் எடுக்க போகுது, இந்த 10 தம்ப்நெயில் நான் ஒரு வாரத்துக்கு க்ரியேட் பண்ணேன்னா நான் எனக்கு இவ்வளோ சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் என்னால் ஏர்ன் பண்ண முடியும், ஒரு மாதத்துக்கு என்னால் 100 க்ரியேட் பண்ண முடிஞ்சுன்னா நான் இதுலேயே என்னால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். இது வந்து உங்களோட ஃப்ரீலான்சிங் அண்ட் கிக் ஒர்க். நீங்கள் பண்ணுற ஆக்டிவ் ஒர்க் போக என்னோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், நான் நல்லா மியூசிக் கற்றுருக்கிறேனே, இந்த மியூசிக்கை நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் எதுலையாவது நான் டியூட்டராக ஜாயின் பண்ணலாமா, ஒரு மாதத்துக்கு என்னால் அதுலேருந்து ஒரு 2000 ஏர்ன் பண்ண முடியுமா. எனக்கு வந்து சூப்பராக செஸ் விளாட தெரியும், செஸ் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இந்த ஓவர்சீஸில் இருக்கிற குரூப்ஸில் போயிட்டு நான் அட்வர்டைஸ் பண்ண முடியுமா, நான் ஒரு செஸ் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஒரு செஸ் டியூட்டராக நான் மாற முடியுமா. இந்த மாதிரி உங்களெல்லாம் ஆன்லைனில் பண்ணக்கூடிய நிறைய ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து இட்ஸ் மஸ்ட். நான் ஒரு குட் ஆர்டிஸ்ட், நான் படம் வரையணும்னு நினச்சிங்கன்னா கூட ஸோ மெனி வேஸ் டு ஏர்ன் மணி. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக பண்ணணும். டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியாஸில் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஏரியா இது. இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் மார்க்கெட் இன் இந்தியா வெரி சூன். ஓகே, நம்ம பார்க்க போகிறது 10th அண்ட் ஃபைனல் ஒன். ஃபைனல் ஒன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து அதோட பவர் இஸ் ஸோ ஹியூமங்கஸ்ங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எக்ஸலில் பயங்கரமான ஒரு ஜித்து, என்னால் ஒரு எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ண முடியும். அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து நான் ஆன்லைனில் எட்சிலையோ எதுலேயோ போட்டு நான் அதை வியாபாரம் பண்ணுறேன். ஒரு தடவை தான் நான் அந்த எக்ஸல் ஷீட்டை க்ரியேட் பண்ண போகிறேன். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் ஒரு தடவை க்ரியேட் பண்ணி இந்த மில்லியன்ஸ் ஆஃப் டவுன்லோட்ஸ், அந்த ஒரு டவுன்லோடுக்கும் எனக்கு ஏர்னிங் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஒன் பெஸ்ட் வே டு ஏர்ன் த்ரூ டிஜிட்டல் அசெட்ஸ். நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தேன். அமேசானில் ஒரு சென்னை பேஸ்டு ஃபிட்னஸ் ட்ரெயினர் அவரோட புக்கை வந்து போட்டிருக்காரு. 299 rupees அவர் வந்து ஒரு புக் போட்டிருக்காரு. அந்த புக் ஒன்றும் ஒரு பெரிய புக்கில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் அழகாக கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அது ஒரு புக் ஃபார்ம் கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க 299 rupeesக்கு. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1200 copies சோல்டு அந்த புக்கு. 1200 copies. நம்ம இந்தியாவில் இருக்கிறது 1.4 பில்லியன் பாப்புலேஷன் நம்ம இருக்கிறோம். 1200 copiesங்கிறது அதில் 0.000 போயிட்டு நம்ம ஒரு காப்பீஸ் நம்ம விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1200 copiesல அவர் போட்ட உழைப்புக்கு இது வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 3.5 lakhs earn பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? மேபி உங்களோட புக் ஆர் அன் அசெட் இஸ் சூப்பர் ஹிட்னு வச்சுக்கோங்க. அது அபவுட் ஒரு 10,000 people டவுன்லோட் பண்ணுறாங்கன்னா you made a significant amount of money using that digital asset இல்லையா. ஸோ டிஜிட்டல் அசெட்ஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி, எனக்கு இது வரைக்கும் எனக்கு இது மாதிரி எதுவுமே தெரியாது, நான் இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னா, டைம் இருக்குல்ல, இந்த மாதிரி அசெட்டில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் மேபி 2 to 3 years டவுன் த லைனில் இது உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமாக மாற முடியும். ஸோ எனக்கு இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்கியூஸ். இதில் ஏதாச்சும் ஒன்றையாச்சும் நான் கற்றுக்கிறேன், இதை நான் நெக்ஸ்ட்டு 2 to 3 yearsல நான் எக்ஸ்பர்ட் ஆகிட்டு நான் க்ரியேட் பண்ணி நான் அதுக்கப்புறமா போடுறேன். எனக்கு சமையல் தெரியும், நான் ஏன் ஒரு சமையல் புக் போடக்கூடாது அப்படின்னா அதுக்கு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 year ஆகும். இந்த 1 year பில்டிங் ஃபேஸாக எடுத்துக்குவோம்.
இந்த 1 இயர் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச எல்லா ரெசிபிஸையும் நோட் டவுன் பண்ணி நான் எழுதுறேன். அதுக்கப்புறமா அதை நான் ஒரு புக்காக க்ரியேட் பண்ணி நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே. என்னோட பேஷனுக்கு நான் அதை ரெக்கார்ட் பண்ண மாதிரியும் இருக்கட்டும். இஃப் இட் கெட் சோல்ட், லெட் இட் கெட் சோல்டுங்கிற மாதிரியும் இருக்கட்டும். ஸோ இந்த 10 ஐடியாஸும் என்கிட்ட நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்த முக்கியமான 10 ஐடியாஸ். இதுக்கு மேலே இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்குது. உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிற ஐடியாவோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்த ஐடியா, இந்த ஐடியா சூப்பராக இருந்தது, இந்த ஐடியா நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற ஐடியா இருந்ததுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த 10ல் நான் இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லை, இந்த 10ல் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன், நீங்கள் நினைக்க போகிற ஐடியாவை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேல்யூபிள் ஃபீட்பேக் எனக்கும் வேணும் ஃபார் த டைம் தட் வி ஹவ் புட் இன் டு தட். நான் மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாசிவ் இன்கம்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாசிவ் இன்கம் ஸ்ட்ரீமை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு 2 வருஷம் டைம் லைன் வச்சுட்டு அது நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ் இஸ் அவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா வீடியோ, அதில் வந்து நிறையா பேர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. நாங்கள் வந்து எப்பயுமே ஒரு 2 வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் 2 டாபிக் முடிச்சதுக்கப்புறம் ஒரு Q&A மாதிரி கண்டக்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த 2 வீடியோஸ்லையும் என்னென்ன டவுட் இருந்துச்சோ அதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த டாபிக் போகலாங்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த Q&A மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோலையும் இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கம்பைன் பண்ணி ஒரு Q&A மாதிரி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோ உங்களை எல்லாத்தையும் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பாய்.